பெருந்தலைவர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், எளிமைக்கு சொந்தக்காரர், அரசியலில் பொது வாழ்க்கையில் தூய்மையானவர், மரியாதைக்குரிய திரு காமராஜர் அவர்களை மை இண்டியா 24 எனக்கூடிய யூடியூப் சேனலை நடத்தி வரும் முக்தார் என்பவர் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அவருடைய அந்த பொது வாழ்க்கையையும் அவருடைய அந்த அரசியல் பயணத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசியிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது, உண்மையான கண்டனத்திற்குரியது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்களின் நலனில் அக்கறை உள்ள பல நன்மையான விஷயங்களை செய்துள்ளார்கள். கல்வியாக இருக்கட்டும், மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான திட்டமாக இருக்கட்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு முதல்வர் எப்படி இருக்க வேண்டும் என்று நிரூபித்து காட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஒரு முறை நிகழ்வுக்கு போகும் வழியில், திரும்பும் வழியில் தனது சொந்த ஊரான விருதுநகரிலே தனது இல்லத்திற்கு சென்று தனது தாயாரை சந்திக்க சென்றுள்ளார் பெருந்தலைவர் அவர்கள். அப்பொழுது வீட்டிற்குள் தண்ணீர் குழாயிலிருந்து அந்த குடத்திற்குள் தண்ணீர் விழும் ஓசையை கவனித்து தனது தாயார் அவர்களிடம் பெருந்தலைவர் அவர்கள் கேட்டுள்ளார்கள், தண்ணீர் பைப்பு இங்கே எப்படி வந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க காமராஜர் அவர்கள். அதற்கு முனிசிபாலிட்டியிலேருந்து தான் எனக்கு வச்சு கொடுத்தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி பெருந்தலைவரோட அம்மா சொல்கிறாங்க. உடனே பெருந்தலைவர் அவர்கள் இது தவறான ஒரு செயலுமா, எல்லா தாய்மார்களும் பொதுவெளியில் பொது குழாயில் வெளியே தண்ணி பிடிக்கிறாங்க, நீங்களும் அங்கேயே பிடிங்க, அப்படி நம்ம வீட்டுக்கு வேணும்னா முறையாக நம்ம முனிசிபாலிட்டியில் மனு கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கம்மான்னு சொல்லி தனது சொந்த வீட்டிற்கு தண்ணீர் குழாயை அன்று ரத்து செய்தவர் தான் பெருந்தலைவர் அவர்கள். எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சாதாரண கவுன்சிலர் கூட, சாதாரண வட்டச்செயலாளர்லேருந்து சாதாரண கவுன்சிலர் கூட தன்னுடைய வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முதலில் செய்து கொடுத்து விட்டு தான் பின்பு மக்களிடத்தில் செல்கிறார்கள். ஆனால் பெருந்தலைவர் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு வீட்டில் உள்ளே தண்ணீர் குழாய் இருந்ததை, தண்ணீர் குழாயை அந்த இணைப்பை ரத்து செய்து வெளியே சென்று மக்களாக தாய்மார்களோடு தண்ணீர் பிடிங்க என்று தன்னுடைய தாய்க்கு சொல்கிறார் என்று சொன்னால் மக்களை எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார். இப்படி பெருந்தலைவர் அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை எடுத்துக்கொண்டே போகலாம். பெருந்தலைவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர், பொது வாழ்க்கையிலே தூய்மையானவர். திரு முக்தார் அவர்கள் முக்தார் கூறுறார் என்னமோ அவர் என்ன ஒரு பேட்டி எடுத்தாலும் எல்லா தலைவர்களையுமே சும்மா ஒரு இதாக பேசுகிறதும் வைக்கிறதும் ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார். அது அவரோட ஹேபிட்டா இல்லை அவர் அவரோட பிரபலம் ஆகணும்னு சொல்லி அந்த நோக்கத்தில் பண்ணுறாரா என்னன்னு தெரியலை. ஆனால் அது நல்லதுக்கு இல்லை. வாழ்ந்து மறைந்த தலைவர்களில் என்றைக்குமே நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாகிறது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய விஷயம், கவலைக்குரிய விஷயம். இதை உளவுத்துறையும் அரசும் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் கருத்துரிமை எல்லாத்துக்கும் இருக்குது. அதுக்கு எதை வேணாலும் பேசிடலாமா? தவறான விஷயம். தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் முக்தார். நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த விஷயத்தில். தமிழக அரசும் காவல்துறையும் திரு முக்தாரை கைது செஞ்சு வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு உண்டான தலைவர் கிடையாது. தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அகில இந்திய அளவில் ஒரு தேசிய கட்சியில் தேசிய தலைவராக இருந்திருக்கிறாரு, மக்களை நேசிக்கக்கூடிய அனைத்து மக்களை நேசித்த ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு நபரை இந்த மாதிரி ஒரு இழிவு சொல்லும்போது ஒட்டுமொத்த தமிழகமுமே ஒரு என்ன சொல்கிறது, அவரை நேசிக்கக்கூடியவங்க, அவரோட அரசியல் வழியில் பயணிக்கக்கூடியவங்க பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால்
அரசுக்கும் காவல்துறைக்கும் தாழ்மையான வேண்டுகோள், திரு முக்தாரை வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்ய வேண்டும். இதுபோல் இனிமேல் நடக்காமல் இனிவர காலங்களில் தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணாமல் முக்தார் இருக்க வேண்டும். அதுக்கு காவல்துறை வந்து அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். கருத்துரிமை வந்து எல்லாத்துக்கும் இருக்குது, அது எதையும் பேசணும், எப்படி தான் பேசணும் வழிமுறைகள் இருக்குது, எல்லாத்தையும் பேசிட முடியாது. ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனலை திறந்து வச்சுக்கலாம், ஆளாளுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு பேட்டி எடுக்கலாம், அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் கருத்துரிமைன்னு ஒன்று இருக்குது, அதில் நாவடக்கம்னு ஒன்று இருக்குது. எனவே முக்தார் அவரை வந்து உடனடியாக காவல்துறை கைது செய்ய வேண்டும். பெருந்தலைவர் அவர்கள் வந்து உண்மையிலே வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தான் அவர் கொடுத்துட்டு சென்றார். அவருடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டி தான் அந்த விஷயத்த சொன்னேன். அதனுடைய தாய்க்கே தண்ணீர் குழாயை வந்து துண்டித்து வெளியே பொது குழாயில் போய் பிடிக்க வச்ச தலைவர் தான் பெருந்தலைவர் அவர்கள், காமராஜர் அவர்கள். இன்னும் விஷயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து முக்தாரை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு தாழ்மையான கோரிக்கையை வைத்து, பெருந்தலைவருடைய அரசியலை தயவு செய்து களங்கப்படுத்தாதீர்கள். எந்த தலைவர்களும் மறைந்த தலைவர்களுடைய அரசியலை களங்கப்படுத்தாதீர்கள். எல்லா மறைந்த தலைவர்களும் தமிழகத்திற்கு நன்மை தான் நாடி சென்றுள்ளார்கள். நன்றி.